நோய் நொடிகள் நீங்கக்கூடிய ஸ்தலம். எப்பேற்பட்ட நோய்களா இருந்தாலும் சுவாமிக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து வழிபாடு செஞ்சா அந்த கஷ்டங்கள்லாம் நீங்குங்கிறது மரபா உள்ளது. அதே மட்டும் நம்ம வைத்தீஸ்வரன் கோயில்ல போய் எப்படி நம்ம வழிபாடு செஞ்சு ஒரு நோய் நொடிக்காக நிவர்த்தி செஞ்சு நம்ம வழிபாடுகள் நடத்தினா அது சரியாகுதோ, அதே மட்டும் இந்த வைத்தியநாதரும் இங்க இருக்காங்க. ரொம்ப விசேஷமான ஸ்தலம். ராகு கால நேரத்துல அம்பாலை வழிபாடு செஞ்சு விளக்கு போட்டு அரளிப்பூ சாத்தி பிரார்த்தனை பண்ணா எப்பேற்பட்ட காரியமும் வெற்றியாகும் அப்படிங்கிறது இந்த சோழ தேசத்தினுடைய மக்களுடைய நம்பிக்கை. அம்பாள் இச்சாஞான கிரியாசக்தி ஸ்வரூபமாக இருந்து துர்கா லட்சுமி சரஸ்வதியாகவும் இருந்து மகா காளியா இருந்து இந்த இடத்துல வேண்டுவோருக்கு வேண்டிய வரங்களை அருள்பாலிக்கிறார்கள். திருவிளையாடல் புராணத்துல வைப்பு ஸ்தலமாக இந்த ஸ்தலம் வழங்குது. மஹப்யோ நமஹ. மாதாஜ பார்வதி தேவி, பிதா தேவோ மகேஸ்வரஹ, பாந்தவா சிவபக்தாச்ச, ஸ்வதேசே புவனத்ரயம். எல்லாம் வல்ல ஸ்ரீ கற்பக விநாயகப் பெருமானுடைய துணை கொண்டு நான் தஞ்சாவூர் அரண்மனை தேவஸ்தானம் இந்து சமய அறநிலைத்துறை நிர்வாகத்திற்கு உட்பட்ட அருள்மிகு பாலாம்பிகை சுமேத பூமாலை வைத்தியநாதர் நிசும்பசூதனி என்கிற வடபத்திர காளியம்மன் திருக்கோவில். நம்ம வைத்தீஸ்வரன் கோயில்ல போய் எப்படி நம்ம வழிபாடு செஞ்சு ஒரு நோய் நொடிக்காக நிவர்த்தி செஞ்சு நம்ம வழிபாடுகள் நடத்தினா அது சரியாகுதோ, அதே மட்டும் இந்த வைத்தியநாதரும் இங்க இருக்காங்க. ரொம்ப விசேஷமான ஸ்தலம். நோய் நொடிகள் நீங்கக்கூடிய ஸ்தலம். அதே மட்டும் நீண்ட ஆயுள் இந்த மட்டும் வழிபாடுகளுக்கெல்லாம் உண்டான ஸ்தலம் இது. ஆவுடையார் கோயில்ல உள்ள திருவிளையாடல் புராணத்துல வைப்பு ஸ்தலமாக, அதாவது வைப்புனா அது ஒரு வழிபாட்டு முறைகள்ல வர்ற ஒரு அறிகுறியா உள்ள ஸ்தலமாகவும் இந்த ஸ்தலம் வழங்குது. இது ரொம்ப விசேஷமான வைத்தியநாதேஸ்வரர். எப்பேற்பட்ட நோய்களா இருந்தாலும் வழிபாடு செஞ்சு சுவாமிக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து வழிபாடு செஞ்சா அந்த கஷ்டங்கள்லாம் நீங்குங்கிறது மரபா உள்ளது. அடுத்ததான் நீங்க இங்க பக்கத்துல பார்த்துட்டு இருக்கிறது விஜயாலய சோழன் வழிபாடு செய்த நிசும்பசூதனி என்கிற வடபத்திர காளியம்மன் திருக்கோவில். இதுவும் ராஜாவுக்கு வெற்றியை கொடுத்த ஸ்தலம். எந்த போருக்கு போனாலும் இந்த இடத்துல அம்பாலை வழிபாடு செய்து ஆயுதங்கள்லாம் வச்சு பூஜை பண்ணி அந்த ஆயுதங்களோட போய் அந்த போரை வெற்றி பெற்று வரக்கூடிய ஸ்தலம், வழிபாட்டு ஸ்தலம். சோழர்கள் அதுக்கப்புறம் விஜயாலய சோழன்ல ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் தொடர்ந்து ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன், இந்த மாதிரி சோழ வம்சங்கள் எல்லாம் இந்த ஆலயத்தை வழிபாடு செஞ்சிருக்காங்க. சோழர்கள் பிறகு வந்த நாயக்கர், அதுக்கப்புறம் வந்த மராத்திய மகாராஜாக்கள் எல்லாம் இந்த அம்பாலை வழிபாடு செஞ்சு அவங்களுடைய வெற்றியை நிலைநாட்டியிருக்காங்க. ரொம்ப விசேஷமான ஸ்தலம். இதுவும் ராகு கால நேரத்துல அம்பாலை வழிபாடு செஞ்சு விளக்கு போட்டு அரளிப்பூ சாத்தி பிரார்த்தனை பண்ணா எப்பேற்பட்ட காரியமும் வெற்றியாகும் அப்படிங்கிறது இந்த சோழ தேசத்தினுடைய மக்களுடைய நம்பிக்கை. அம்பாள் இச்சாஞான கிரியாசக்தி ஸ்வரூபமாக இருந்து துர்கா லட்சுமி சரஸ்வதியாகவும் இருந்து மகா காளியா இருந்து இந்த இடத்துல வேண்டுவோருக்கு வேண்டிய வரங்களை அருள்பாலிக்கிறார்கள். இறைவனுடைய திருநாமம் பாலாம்பிகை வைத்தியநாத ஈஸ்வரர் என்று பெயர். இது ரொம்ப விசேஷமான ஸ்தலம். என்னன்னா ரொம்ப தொன்மை வாய்ந்தது. இதுல 5 வைத்தியநாதர்கள் வழிபாட்டுக்குரியவர்கள். தஞ்சை மாவட்டத்துல ஏதாவது மிகப்பெரிய கொடிய நோய்கள்லாம் உலகத்துல பரவி இருக்கும் போது அந்த நோய்கள் வைத்தியத்தால தீர்க்க முடியாத சூழ்நிலைகள், மருந்து கண்டுபிடிக்க முடியாத சூழ்நிலைகள் இருக்கும் போது அந்த காலத்துல என்ன பண்ணியிருக்காங்கன்னா 5 வைத்தியநாதரை போய் தரிசனம் பண்ணி அந்த வியாதிகளை அவங்களுக்கு சரி செஞ்சிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா முதலாவதாக தஞ்சாவூர் பூமாலை ராபத்தன் கோவில் தெருவில் உள்ள வைத்தியநாத ஈஸ்வரன்கிறது முதல் ஸ்தலம். 2வது ஸ்தலம் கண்டியூர் அருகில் உள்ள கல்யாணபுரம் வீரசிங்கப்பேட்டை வைத்தியநாத சுவாமி இறைவன். 3வதாக தஞ்சாவூர் பள்ளியகிரகாரம் குன்னலூர் என்கிற கிராமத்துல அருகில் உள்ள கடகடப்பை வைத்தீஸ்வரர் என்று சொல்லுவாங்க, ஸ்ரீராஜ ராஜேஸ்வரர் என்று சொல்லுவாங்க. அடுத்ததா கண்டியூர் அருகில மாத்தூர்னு ஒரு கிராமம், அதுல
ஔஷதீஸ்வரர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஔஷதம் அப்படின்னா மருந்துன்னு பேரு. அதுக்கு அடுத்தபடியா 5வது ஸ்தலமாக விளங்கக்கூடிய திருக்கருகாவூர் அருகில் உள்ள சுரைக்காயூர் புஜபதீஸ்வரர் சிவாலயம், அவரும் மருந்தீஸ்வரர். ஆக பஞ்ச வைத்தீஸ்வரன் ஸ்தலங்கள் முற்காலத்துல ஒரே நாள்ல பாத யாத்திரையா சென்று தரிசிச்சு உத்தமமான பலன்களை பெற்று அவங்களுடைய நோய் நொடிகள் எல்லாம் நீங்கி எல்லா சௌக்கியத்தோடையும் வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறது இந்த கோவிலுடைய ஸ்தல வரலாறாக சொல்லப்படுகிறது. சுமார் 1000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஆலயம் அமைக்கப்பட்டதாக செவிவழி செய்தியாக சொல்லப்படுகிறது. இன்னொரு செய்தி ஆவடையார் கோயில்லையும் சொல்றாங்க. அதாவது என்ன சொல்றாங்கன்னாக்க, பாண்டிய மன்னன் மாணிக்கவாசகரை தன்னுடைய படைகளுக்கு குதிரை வாங்க சொல்லி அனுப்புகிறார். அனுப்பும்போது அந்த குதிரை வாங்க வேண்டிய பணத்துலலாம் அவர் கோவில் கட்டிடுறார். அப்ப மன்னன் இத்தனை நாள் ஆயிடுத்து, ஏன் இன்னும் குதிரை வரலன்னு சொல்லி போய் கேட்க போகும்போது அப்பதான் அவர் குதிரை வாங்க வந்தத ஞாபகமே மாணிக்கவாசகர் வருது. உடனே சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்றாரு, இந்த மட்டும் குதிரை வாங்கணுமே, நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு. அப்ப அங்க உள்ள இறைவன் அசரீரியா வடக்க போ, உனக்கு குதிரைகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்றதாகவும், அதே மட்டும் அவர் இந்த இடத்தை நோக்கி வராரு. இந்த இடத்துல பூமாலை ராவுத்தர் அப்படிங்கிற தெரு பேர், இது பேர் புராதன பேரே அதுதான். அப்ப இந்த இடத்துல அந்த சம்பவம் நடந்ததாக செவிவழி செய்தியா ஆவடையார் கோயில்ல சொல்லியிருக்காங்க. இங்கேயும் சில முன்னோர்கள் அதை சொல்றாங்க, இந்த மட்டம் வழிபாடு நடந்தது அப்படின்னு. என்ன அப்படின்னா, குதிரைகளை இந்த இடத்துலதான் மாணிக்கவாசகருக்கு கிடைச்சதாகவும், இங்கேருந்து இந்த சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணி இந்த குதிரைகளை எடுத்துட்டு அங்க போய் ராஜா கிட்ட ஒப்படைச்சதாகவும் செவிவழி செய்திகளா, ஒரு ஆதாரபூர்வமாக கல்வெட்டோ இப்படியோ அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது, செவிவழி செய்தியா சொல்றாங்க. ஏன் அதை அப்படி சொல்றாங்கன்னா, பூமாலை ராவுத்தர் கோவில் தெரு அப்படின்னு இருக்கு. இந்த திருவிளையாடல் புராணத்துல சுவாமி ராவுத்தர் வேடம் அணிந்து குதிரைகளை மாணிக்கவாசகருக்கு குதிரையையும் அவரே கொடுக்கறதாக ஐதீகம். குதிரைகளையும் இறைவனே மாணிக்கவாசகருக்கு கொடுக்கறதாக. அப்ப அந்த பூமாலை ராவுத்தர் அப்படிங்கும்போது சுவாமி ராவுத்தர் வேடம் அணிந்து அந்த குதிரைகளை கொடுத்ததுக்கு உண்டான ஒரு சின்ன ஒரு விஷயம் இந்த இடத்துல கிடைக்குது அப்படிங்கிறதுனால அதை சொல்றாங்க. இந்த ஆலயம் தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறை தஞ்சாவூர் அரண்மனை தேவஸ்தானத்துடைய நிர்வாகத்தில் உள்ளது. ஒரு கால பூஜை இந்த அம்பாளுக்கு உண்டு. பக்கத்து சிவாலயமும் இந்த அம்பாள் ஆலயமும் காலையில 7 மணிக்கு திறந்தாங்கன்னா 11 மணி வரையும் பூஜைகள் நடக்கும். அதே மாதிரி மாலை 5 மணிக்கு திறந்தாங்கன்னாக்க இரவு 8 மணி வரையும் பூஜைகள் நடக்கும். பக்தர்கள் அந்த நேரத்தில் வழிபாடுகள் செய்து தங்களுடைய பிரார்த்தனைகளை நிறைவேற்றிக்கலாம்னு அன்போடு வேண்டுகிறோம்.